வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த வருஷத்துல மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி லிஸ்ட்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த படம் இருக்கணும்னு நினைக்கிறேன். காஜிலா எக்ஸ் காங், காஜிலா வெர்சஸ் காங் வந்து பார்த்தோன்னா சக்கப்போடு போட்டுச்சு. நம்ம ஊர்லேயே டீம் காங் டீம் காஜிலான்னு சொல்லி பேருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காஜிலா எக்ஸ் காங்ல நம்ம காஜிலா அண்ட் காங் ஒன்னா சேர்ந்து ரெண்டு மிகப்பெரிய வில்லன்களை எதிர்த்து நிற்க போறாங்க. ட்ரெயிலர்ல ஒரே ஒரு வில்லனை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, நம்ம ஸ்கார் கிங். ஸோ அவர் பாசிபிளி இந்த காங் இனத்துல வேறுபட்ட ஒரு கேரக்டரா இருக்கலாம். அண்ட் அவருக்கு ஸ்பெஷல் பவர்ஸுமே இருக்க மாதிரி சொல்ல போறாங்களாம். ஏதாவது டெலிபெத்திக்கல் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண போறாங்க பார்ப்போம். அண்ட் லேட்டஸ்ட் கச்சிருக்க அந்த ரூமர் படி நம்ம ஸ்கார் கிங்கால பேசவே முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்கிலீஷ் கிடையாது, பட் மோர் லைக் இந்த பக்கம் நம்ம காங்குக்கு புரியுற மாதிரி ஆர் அவர் வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச வைப்பாங்களான்னு தெரியல, அதை பொறுத்தது பார்ப்போம். ஸோ அதை தாண்டி நம்ம ஸ்கார் கிங் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான வில்லனை காமிக்க போறாங்க. ஷீமோ இவர் தான் டெக்னிக்கலா இந்த மொத்த படத்தோட வில்லனாவே இருக்க போறாரு. இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட நம்ம காஜிலாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வில்லனா தான் இவரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காஜிலா பிளாக்கா இருக்கு, இவர் ஒயிட்டா இருப்பாரு. அண்ட் காஜிலா அட்டாமிக் பிரெத் ஃபயர் விடுதுல, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் நம்ம ஷீமோவால ஐஸ் பிரெத்தை விட முடியுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன். இது சம்பந்தப்பட்ட நிறைய லீக்டு ஃபுட்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் என் சேனலில் போட்டால் தக்களை அடிச்சு தூக்கிடுவாங்க. பட் அதை தாண்டி ஷீமோங்கிற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வரப்போறதுங்கிறது கிட்டத்தட்ட 100% கன்ஃபார்ம் சொல்லலாம். அதை தொடர்ந்து ஆப்வியஸாக நம்ம காஜிலாவுக்குமே ஒரு வேற மாதிரி கேரக்டர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பல்கா நம்ம பயங்கரமா டேங்க் மாதிரி இருந்த நம்ம காஜிலா போய் இப்போ கொஞ்சம் ரிப்டா நல்லா அஜைலா இருக்கக்கூடிய ஒரு காஜிலா வந்து பார்த்தீங்கன்னா பிறக்க போறாரு. அவருமே ஒரு ஐஸ்ல இருந்தா வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் படத்தோட பிகினிங்லேயே நம்ம ஷீமோ பாசிபிளி காஜிலாவை அடிச்சு வச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து நம்ம காஜிலா அங்க இருக்க எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரலாம். அண்ட் இவங்க 4 பேருமே சண்டை போடுற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 8 minutes ஃபைனல் பேட்டில் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் விங்கார்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் 8 minutes கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்க போகுது. ஸோ மொத்தம் 4 வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் தான் வரப்போது. நீங்க நினைப்பீங்க ஆல்ரெடி இந்த பக்கம் ஹாலோ எர்த்ல நிறைய விதவிதமான மான்ஸ்டர் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு முக்கியமான மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாட்ல அந்த மான்ஸ்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த ஷாட்டை நோட் பண்ணி பாருங்க. நம்ம காஜிலா இருக்கு, பக்கத்துல காங்க இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கிட்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யாருமே இல்லை, ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படியே எம்டியா இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல யாரோ இருந்தாகணும், ரைட்? இப்போ லேட்டஸ்டாக கிடைச்சிருக்க அந்த ரூமர் அண்ட் மோஸ்ட்லி நிறைய லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம மாத்ரா வர போறாங்களாம். யாரா மாத்ரா நீங்க கேட்பீங்க. இதுக்கு நம்ம அப்படியே காஜிலா த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் கிட்ட போகணும். அந்த இடத்துல நம்ம மாத்ராவை மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வடிவத்தில் முட்டையா இருக்கும்போதே ஹோல்ட் பண்ணி அப்பத்துல இருந்து வளர்க்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு இன்செக்ட் லைக் மான்ஸ்டர்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி குவீன் ஆஃப் த எர்த்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி நம்ம காஜிலா கிங் ஆஃப் த எர்த்தா இருக்காரோ அதே மாதிரி இந்த மாத்ராவை தான் கியூன் ஆஃப் த எர்த்னு சொல்லுவாங்க. கிடாரா கிட்ட நம்ம காஜிலா அடி வாங்கிட்டு ஓரமாக போய் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் காஜிலா எங்க இருக்குங்கிற ஒரு டீட்டெயிலே இந்த மாத்ரா தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாத்ரா வந்து பார்த்தோன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சைனா பக்கம் போய் முட்டை போட்டுட்டு அண்ட் ஃபைனல் ஃபைட்ல இந்த பக்கம் காஜிலாவுக்கு அசிஸ்ட் பண்ண ரிட்டர்ன் ஆகியிருக்கும். முட்டை போட்டுச்சு என்னடா சொல்ற நீங்க கேட்கறதுன்னு புரியுது. முதல்ல அந்த ஃபைட்டை பார்த்துட்டு வருவோம். நம்ம காஜிலாவில் அந்த பக்கம் கிடாராவை தனியாக சமாளிச்சிருக்க முடியாது. ஆல்ரெடி காஜிலா உடம்புல ஏகப்பட்ட நியூக் எனர்ஜி இருக்கு அந்த சமயத்தில். அதை உணர்ந்துகிட்ட நம்ம மாத்ரா தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோட லைஃப் எசன்ஸ் இந்த பக்கம் நம்ம காஜிலா லைஃப் எசன்ஸ் கூட ஒன்னா மர்ஜ் பண்ணியிருக்கோம். இது எப்படி சத்தியம் தெரியல, பட் மாத்ரா பிகேம் ஒன் வித் காஜிலா. ஸோ இந்த இடத்துல நம்ம காஜிலா அதுக்குள்ள இருக்க அந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பண்ணி அங்க இருக்க நம்ம கிடோராவை இந்த எனர்ஜியை வச்சே தாக்கியிருக்கோம். ஸோ அந்த எனர்ஜி பரவற விதத்தை நோட் பண்ணி பாருங்க. அதுவும் கிட்டத்தட்ட மாத்ராவோட அந்த விங்ஸ் மாதிரி தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு காஜிலாவுக்குள்ள மாத்ரா இருக்க மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ 2 பேர் லைஃப் எசன்ஸும் ஒன்னா சேர்ந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மாத்ரா அவ்வளோதான் தோல்வி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் படத்தோட கிரெடிட்ஸ்ல இந்த ஒரு ஃபுட்டேஜ் உங்களால நோட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம மாத்ரா பிரெக்னெண்டா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி சுத்தமா ஐடியால, பட் சப்போஸ் அந்த மாதிரி பிரெக்னெண்டா இருந்து இந்த பக்கம் சைனா யூனானுக்கு போய் முட்டையை போட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அந்த முட்டையை கண்டுபிடிக்கிறதுமே தாண்டி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய முட்டையை வந்து யார் போட்டிருப்பா, மேபி ஒரு செகண்ட் மாத்ராவா இருக்கும்னு சொல்லி அந்த நியூஸ் ஹெட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஹெட்டிங் வரும்போது மொனார்க் சும்மா இருப்பாங்களா, குடுகுடுன்னு ஓடி போய் எனக்கு தெரிஞ்ச அந்த முட்டையை ஆட்டி போட்டு வந்திருப்பாங்க நம்புறேன். ஸோ எப்படி ப்ரீவியஸ் மாத்ராவை முட்டையிலேருந்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே பாசிபிளி மொனார்க் வந்து முட்டையில இருந்தே இந்த மாத்ராவை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் காஜிலா வெர்சஸ் காங்லேயே இந்த பக்கம் காங் வெர்சஸ் காஜிலாவோட அந்த ஃபைட்டை பிரிச்சு விடுறதுக்காக நம்ம மாத்ராவை இறக்கி விடுவாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. பட் பாசிபிளி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்ராவை காஜிலா எக்ஸ் காங்ல ரிட்டர்ன் கூட்டிட்டு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரை எதிர்த்து நம்ம காஜிலா அண்ட் காங் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போறாங்க. ஒன்னா இருக்க அந்த சமயத்தில் இவங்களால சமாளிக்க முடியாது, நம்முடைய பவரும் தேவைங்கிற மாதிரி நம்ம மாத்ராவை இறக்கலாம். பட் ஒரிஜினலா இந்த இடத்துல மாத்ராவா இந்த கேரக்டர் கொண்டு வராம இன்னொரு வித்தியாசமான
வித்தியாசமான மான்ஸ்டரை ஆக்சுவலாக இந்த லெஜெண்டரி உருவாக்க பார்த்துருக்காங்க. எப்படி காங் வந்து அமெரிக்கன் சைடோட மான்ஸ்டராக இருக்கோ அதே மாதிரி இந்த மாத்ரா வந்து டோஹோ சைட் மான்ஸ்டர். ஸோ எந்த அளவுக்கு அதிகமான டோஹோ சைட் மான்ஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதிகமான கிரெடிட்ஸ் அண்ட் ராயல்ட்டிஸ் வந்து அவங்க கிட்ட கட்டி ஆகணும். ஸோ நாம் எதுக்கு இந்த மாதிரி டோஹோக்கு காசு கட்டணும், அது பதிலாக நாமளே ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிக்கலாம்னு சொல்லி மாத்ராவை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி பாஸ்பரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா உருவாக்க செஞ்சிருக்காங்க. அந்த பாஸ்பரா சம்பந்தப்பட்ட ஒரு மிருகத்தோட அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லீக் ஆகியிருக்கு. அது உண்மையானு தெரியல. அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக காப்பிரைட் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். மறக்காம இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிட்டு அந்த ஃபாலோ பட்டனையும் தட்டி விடுங்க. 100K அடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். எனிவேஸ் கமிங் பேக், இந்த இடத்துல டெக்னிக்கலாக ஃபாஸ்பரான்னு சொல்லப்படுற ஒரு புது மிருகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி உருவாக்க பார்த்துருக்காங்க. பட் இந்த படத்தை பட்ட டெஸ்ட் ஆடியன்ஸ் இதனால சம்மந்தமே இல்லாத ஒரு மிருகத்தை இறக்கி விட்டுருக்கீங்க, இது ரொம்ப ஏலியனா இருக்கு, ஐ மீன் இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, இந்த மொத்த படம் நல்லா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மிருகம் இறங்குறது நல்லாவே இல்லை, ஸோ அதனால அதை தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஆடம் வின்கார்ட் நாம் எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு புது மாஸ்டர் உருவாக்கணும், ஆல்ரெடி இந்த மாத்திரா சம்மந்தப்பட்ட ஒரு கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கல, அதை நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் டோஹோக்கு எக்ஸ்ட்ரா ராயல்ட்டிஸ் கொடுத்து மாத்திராங்கிற பேரை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திராவோட ஒரிஜினல் ப்ளூ லுக்கை பட்டி டெக்னிக் பண்ணி இப்போதைக்கு ஒரு ஆரஞ்சு கலர் லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ இயர்லி லுக்ல ஆக்சுவலா பாஸ்பராங்கிற ஒரு மிருகம் தான் இருக்க வேண்டியது, பட் அது ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போய் ப்ளூ கலர் மாத்திராவை ஆரஞ்சு கலர்ல மாற்றி கொண்டு வரதுக்காக இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் அது எங்க வரப்போகுதுன்னு தெரியல, பட் கடைசிக்கு அந்த லீக் வச்சு பார்க்கும்போது அது ஈகிப்த் ஃபைட்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயிலருமே நீங்க பாருங்க, நம்ம காங் ஒரு ஈகிப்த் பிரமிட் கீழே இருந்து எழுச்சி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கீழே ஆக்சுவலா ஒரு ஹாலோ ஏர்த்துக்கான டனல் இருக்கு. ஸோ மேபி ஃபைனல் ஃபைட்டு ஈகிப்தில் ஆரம்பிச்சு ஹாலோ ஏர்த்துக்கு போய் முடியறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ படத்தோட பிகினிங்லேயே என்ன பொறுத்த வரைக்கும் மாத்திராவை காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பக்கம் நம்ம காட்சியில் அடி வாங்கி அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம காங்கோட கை உடஞ்சிட்ட அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் தேவைங்கிற பேரில் மேபி நம்ம மொனார்க் மாத்ராவை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். மாத்ராவோட அந்த லைஃப் எசன்ஸ் தான் இந்த பக்கம் நம்ம காட்சிலாவுமே ஐஸுக்குள்ளேருந்து எழுப்புதுங்கிற மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. அது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல, பட் பாசிபிளி மாத்ரா இந்த ஃபைனல் ஃபைட் அந்த 8 minutes ஃபைட் சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட், அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எந்த முறை மாத்ராவை கொல்லாமல் மாத்ராவை அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த படங்களுக்கு யூஸ் பண்ணிக்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு ஸ்பின் ஆஃப்மே ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன். அதாவது அந்த முட்டை எப்படி இந்த பக்கம் மாத்ராவா மாறிச்சு, அதுல எந்த மாதிரி மொனார்க் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மொனார்க் லெகசி ஆஃப் மாஸ்டர்ஸ் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி லெஜெண்டரி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்து பார்த்தா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் மாத்ராவை பேஸ் பண்ணி. மாத்ரா இப்போதைக்கு ஆரஞ்சு கலர்ல ரிட்டர்ன் ஆக போதுங்கிற மாதிரி ஒரு ரூம் சுத்திட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய டாய் லீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அந்த சமயத்தில். எனக்கு என்னமோ கண்டிப்பா இந்த ஃப்ரேம்ல 3வது ஒரு மாஸ்டர் நம்ம மாத்ராவும் இறங்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல நிறைய பேருக்கு மாத்ரா கேரக்டர் ஃபேவரட்டா அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுலேயே ஒரு வித்தியாசமான வெர்ஷன் செகண்ட் ஃபார்ம் வந்து இப்போதைக்கு வந்தா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன புது பவர்ஸ் இருக்க போதுன்னு தெரியல. ப்ரீவியஸா அந்த காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல அதுக்கு காட்ரே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த காட்ரே பவர் தான் நம்ம காட்ஸிலாக்குள்ள இருக்க அந்த நியூ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மாத்ராவுக்குமே ஏதாவது ஒரு வித்தியாசமான காட் எனர்ஜி பவர் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, கடைசி 8 நிமிஷம் ஃபைட்ல 5 மான்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நின்று சண்டை போட போறாங்க. ஒரு சிவில் வார் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அமைப்போதுன்னு பொறுத்தது பார்ப்போம். இது 10வது குறைக்கு நம்ம ஸ்கார்கிங்கோட பையன் வர இருக்காப்ல. ஸோ அந்த பையனுக்கான ஒரு கதையுமே பார்த்தீங்கன்னா தனியாக எழுதி ஆகணும். ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த காமிக்கிறோங்கிற பேர்ல அந்த மான்ஸ்டர்ஸ் காமிச்சிட்டு போகாம அவங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்தா உண்மையிலே சூப்பரா இருக்கும். இந்த படம் முழுக்கவே நம்ம காங்கை பேஸ் பண்ணி தான் நகர போற அந்த சமயத்துல காங் பாசிபிளி இந்த படத்தோட எண்ட்ல சாகலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு டவுட் தாங்க, ஸ்கார்கிங்க போட்டு தள்ளி இந்த படத்தோட எண்ட்ல கண்டிப்பா காங் கிங் காங்கா மாறிட்ட அப்புறம் மேபி அடுத்த படங்களை அவர் சாகலாம். பட் இந்த படம் மேபி நம்ம காங் பேஸ் பண்ண காங்குக்கான ஒரு படமா தான் இருக்கணும். என்னதான் பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த படத்துக்காக ஆன்டிசிபேட்டடா காத்துட்டு இருக்கீங்க? அண்ட் இத்தனை மாஸ்டர்ஸ் ஃபைனல் அந்த 8 minutes ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்தா நல்லா இருக்குமா? உங்க தாத்தா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு நீங்க டீம் காட்ஸிலாவா டீம் காங்கா அதே மாதிரி சொல்லுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு மீ பட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா